ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சிக்கன் குழம்பு தான் செய்கிறேன் காலை டிஃபனுக்கு. இதுதான் எங்கள் வீட்டில் நியூ இயர் சாப்பாடு. கிறிஸ்மஸ்க்கு எதுவுமே செய்யலை, ட்ரெஸ் எடுக்கலை, கோபத்தில் எதுவுமே செய்யலை. எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வந்து சண்டேயில் முடிஞ்சிருச்சு மக்களே. நியூ இயர் தான் எப்படியோ காலையிலே முதல் நாள் நைட்டே சிக்கன் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அப்புறம் பட்டை கிராம்பெலாம் போட்டு தாளித்து விட்டுட்டு தக்காளி போட்டு வதக்கி, இஞ்சி பூண்டு வதக்கி, சிக்கனை போட்டு, அப்புறம் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி மசாலா போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்தாச்சு. இது வந்து கடை மசாலா தான், வீட்டு மசாலா போடலை. கடை மசாலா இருந்துச்சு, அதனால சரி அதை போட்டு செய்யணும்னு சொல்லி செஞ்சாச்சு. கடை மசாலானாலும் அதுக்கு ஒரு டேஸ்ட் வருது, அது என்னன்னு தெரியலை. எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் இது வந்து நல்லெண்ணெயில் தான் மக்களே செய்யணும். கண்ட எண்ணெய் சேர்ந்து வாயில் வயிற்றுல எடுத்து விட்டுரும். மாவும் கடை மாவு தான் மக்களே. எனக்கு கொஞ்சம் ஹெல்த்து ப்ராப்ளம் வந்துடுச்சு, வீட்டில் எதுவுமே செய்ய முடியலை. அதனால் கடை மாவு, ஆனால் இட்லி வீட்டில் தான் செஞ்சேன். இதுதான் எங்கள் வீட்டில் காலை சாப்பாடு, சிக்கன் குழம்பு இட்லியும். அது வீட்டில் எல்லாருக்கும் கோபம் வரும், ரொம்ப கோபம் வருது மக்களே. என்ன செய்யனே தெரில, ஆளுக்கு ஒரு பக்கமாக இழுத்துக்கிட்டு நிற்கிறோம். ஒரு வழியாக காலை சாப்பாடு இட்லியும் சிக்கன் குழம்பும் சாப்பிட்டாச்சு. ஆனால் நாங்கள் சர்ச்சுக்கெலாம் போகலை. இந்த வருஷம் நியூ இயருக்கு வந்து நாங்கள் கிறிஸ்மஸ் ட்ரெஸ்ஸே எடுக்கலையா, எல்லாருக்கும் மன வருத்தம். அதனால் நாங்கள் சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டாச்சு. சர்ச்சுக்கெலாம் போகணுன்னு ஆசையே இல்லை. மத்தியானத்துக்கு வந்து பிரியாணி தான் செஞ்சோம். கிறிஸ்மஸ் செய்யணும் வாங்கி வச்ச அரிசி தான், நெய் எல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வச்சார், ஆனால் செய்யவே இல்லை. நியூ இயருக்கு தான் செஞ்சோம். பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு, இல்லை எண்ணெயும் நெய்யும் ஊற்றி பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு, வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, தக்காளி போட்டு வதக்கிட்டு, புதினா, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வதக்கிட்டு, அப்புறம் வேக வச்ச கறி, இந்த மட்டனை நான் வேக வைக்க 12 விசில் வச்சேன். என்ன மாயமோ தெரில, 12 விசில் வச்சப்போ தான் நல்லா வெந்துச்சு. நல்லா வேக வச்சுட்டு கடை மசாலா பிரியாணி மசாலா தான் போட்டேன். நான் எப்பவுமே கடை மசாலா பிரியாணி மசாலா தான் வாங்குவேன், வீட்டிலலாம் அரைக்க மாட்டேன். அப்புறம் இது என்ன ரைஸு, பாஸ்மதி ரைஸா, 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. நான் எப்பவுமே தம் பிரியாணி தான் செய்வேன். குக்கரில் எனக்கு சரியாக செட் ஆகாது, அதில் வராது. தம் பிரியாணி நம்ம இஷ்டத்துக்கு எவ்வளோ அரிசி வேணாலும் போட்டுக்கலாம், குக்கரில் அளவாக தான் போடணும். அதில் பெரிய அண்டா எங்கள் வீட்டில் வச்சுருக்குறோம், அந்த அண்டாவில் போட்டு செஞ்சாச்சு. ஸ்டவ்வு உடஞ்சி போச்சு. இந்த அண்டாவை ஏற்றி ஸ்டவ்வே உடஞ்சி போச்சு பாருங்கள். 20 நிமிஷம் தம் வச்சு அழகாக எடுத்தாச்சு. பிரியாணி சூப்பராக வந்துடுச்சு. நான் எப்பவுமே தம் பிரியாணி தான் செய்வேன். மட்டன் எல்லாம் வேக வச்சு நல்லா தான் வந்துச்சு பிரியாணி. ஆனால் அந்த மட்டன் எலும்பு உள்ளே இருக்கிற அந்த இது என்னமோ கருப்பாக வருமே, அதுக்கு பேர் என்ன, அது என் பொண்ணு கொட்டி கொட்டி பார்த்தா வரவே மாட்டேக்கு. பிரியாணியை உரியவும் முடியலை. ஒரு வழியாக பிரியாணி டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்டோம். இப்படி தான் எங்கள் வீட்டில் நியூ இயர் செலிப்ரேஷன். சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் போச்சு. ஆனால் ட்ரெஸ் எடுக்காத பெரிய மனக்குறை எங்களுக்குள்ள, ஆளுக்கு மனசுக்குள்ளே இருந்துச்சு. நாங்கள் வந்து பர்த்டேலாம் கொண்டாட மாட்டோம், பர்த்டேவுக்கும் ட்ரெஸ் எடுக்கலை, நீ கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு எடுக்கலை, ரொம்ப மன வருத்தம்.